ஒருத்தர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி நாங்கள் பார்க்காத கேஸா, எல்லா கேஸையும் பார்த்து தான் வந்துக்கிறோம், இது மட்டும் நான் பெரிய கேஸு ஒருத்தமே எங்கிட்ட பாயிண்ட் இருக்குதா வாதாடிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. என்ன கேஸு, என்ன பாயிண்ட் வச்சிருக்காரு, அப்படின்னா வாதாட போறாரு. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவர் தான் கல்லுக்கு ஆதரவு தெரிவிச்சு, கல்லு ஏன்டா நிறுத்தி நீங்கள் தமிழ்நாட்டில்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே, அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது அவர் என்ன அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசுகிறார். அதுக்காக என்ன கேட்குறாங்கன்னா, சார் இப்போ உங்களுக்கு கேஸ் வந்துருமாம்ல, உங்களுக்கு வந்து விசாரணை போட போகிறாங்களாம்ல, கல் வந்து எப்படி தமிழ்நாட்டில் எடுக்க முடியும், இட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இருக்கா, உங்களை விசாரிக்க போகிறாங்களாம்ல இதுக்காக அப்படின்னு கேட்டால், அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். அதில் பார்த்துருவோம். நீ ஆளை வச்சு சாராங்காய்ச்சி விற்கலாம், குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம். நாங்கள் பனை ஏறி கல்ல இருக்கக்கூடாது. கல்லை நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. என் பரம்பரையாக இருக்குது. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும். இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் இருக்குது, அங்கே என்ன சாராயம் இருக்குது, ஆனால் கல் இருக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இங்கே மட்டும் ஏன் இல்லை, அது காரணம் சொல்லு. ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு? பதில் இருக்கா? இந்த விசாரணையெல்லாம் எத்தனை விசாரணை பார்த்தேன் நான். அதுக்கு அடுத்ததான் இப்போ திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்பில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதில் வந்து தமிழ் மந்திரம் ஓதணும் அப்படிங்கிறதும் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கைக்கு ஒரு வேளை தமிழ்நாடு அரசு செவி சாய்க்கவில்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னா, சாய்க்கலைன்னா சாய்க்காம போட்டோம், பக்கத்தில் நான் ஒன்று பண்ணுவேன்ல, அவங்க என்ன முருகருக்கு பண்ணுறது, நான் பக்கத்தில் குடமுழுக்கு பண்ணுவேன் தமிழில் மந்திரம் படி. அப்போ முருகருக்கு கூட்டம் நிற்குதா இல்லை நான் தமிழுக்காக நிற்கிறேன்னா எனக்கு கூட்டம் நிற்கிதான் பார்ப்போமா அப்படின்னு முருகன் கூடவே டஃப் காம்படிஷனுக்கு போகிற லெவலுக்கு பேசியிருக்கார் சீமான் அவர்கள். செவி சாய்க்கலைன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி சாய்க்குப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இல்லை திமுக முருகன் மாநாடு நடத்தின, முருகனுக்கு தமிழில் மந்திரம் சொல்றது என்ன பிரச்சனை? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்லை. என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிற்காம வேற எதுக்கு நிற்பான்? எதுக்கு நிற்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி உரணும், தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு? வழிபாட்டு தலத்தில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, படிப்பகங்களில் இல்லை, பள்ளி கல்லூரிகளில் இல்லை. இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இது செய்யல, நீ செய்யல, நான் பக்கத்துல நான் செய்வேன். இந்த முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பாபிஷேகம் பண்ணதானா? அனுமதி நீ போட்டுக்க, நீ சமஸ்கிருதத்தில் போட்டுக்க, நான் போடுறேன். எங்க முருகன் இருக்கான், எங்க மக்கள் இருக்காங்கன்னு பார்த்துருவோம்.